Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Lia. குரான் ஜூஸ் 11 சுருக்கம் தசீரூன் கேட்கலாம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம். இந்த ஜூஸ் சூரா தௌபா 9:99 முதல் முழு சூரா யூனுஸ் மேலும் சூரா ஹூத் 11:5 வரை உள்ள வசனங்களை உள்ளடங்கியது. தபூத் போர் பயணம் ஒரு சோதனை. தபூத் போர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. சிலர் பொய்யான காரணங்கள் கூறி பின்னர் தங்கினர். அவர்கள் ஃபாசிஹூன், அவவழிப்படையானவர்கள் என அழைக்கப்பட்டு தண்டனைக்கு எச்சரிக்கப்பட்டனர். பதுவீன்களின் குணங்கள். பதுவீன்களின் சிலர் உண்மையான விசுவாசிகள், சிலர் நயவஞ்சவர்கள் ஆவர். முஹாஜிருன், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்தவர்கள் மற்றும் அன்சார், மதீனாவில் உதவியவர்கள் ஆகியோரின் உயர்ந்த நிலை குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் அவர்களால் திருப்தி அடைந்தார், அவர்களும் அல்லாஹ்வால் திருப்தி அடைந்தனர். மஸ்ஜித் அல் திரார், நயவஞ்சவர்கள் கட்டிய பள்ளிவாசல். இதன் நோக்கம் முஸ்லிம்களை பிரிப்பதாகும். நம்பிக்கை இன்மையை பரப்புவது, அல்லாஹ் மற்றும் அவரது தூதருக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக இருப்பது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தொழ வேண்டாம் என தடை செய்யப்பட்டது. பின்னர் அது அழிக்கப்பட்டது. இதற்கு மாறாக மஸ்ஜித் குபா முதல் நாளில் இருந்தே தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. அங்கு தூய்மையை விரும்பும் மக்கள் உள்ளனர். அல்லாஹ் தூய்மையாளர்களை நேசிக்கிறார். உண்மையான முஃமின்களின் பண்புகள். தௌபா செய்பவர்கள், அல்லாஹ்வை வணங்குபவர்கள், புகழ்பவர்கள், நோன்பு நோட்பவர்கள், நல்லதை கட்டளையிடுபவர்கள், கெட்டதை தடுக்குபவர்கள், அல்லாஹ்வின் வரம்புகளை காக்குபவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு மன்னிப்பு கேட்டது ஒரு வாக்குறுதியின் காரணமாக. ஆனால் அவர் அல்லாஹ்வின் பகையின் என்று தெளிவான போது அவரிடமிருந்து விலகினார். தபூகில் பின்தங்கிய மூவர். காப் பின் மலிக், ஹிலால் பின் உமையா, முராரா பின் ருபை. இவர்கள் உண்மையான விசுவாசிகள். பின்னர் உண்மையான தௌபா செய்ததால் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். சூரா யூனுஸின் தொடக்கம். அல்லாஹ்வின் அடையாளங்கள். சூரியன், சந்திரன், பகல் இரவு மாற்றம் ஆகியவை அல்லாஹ்வின் மகத்துவத்தை நிரூபிக்கும் அடையாளங்கள் ஆகும். உலக வாழ்க்கையில் மட்டும் திருப்தி அடைவோர். மறுமையை எதிர்பார்க்காமல் உலக வாழ்வில் மட்டும் மகிழ்பவர்கள் நரகத்தை அடைவார்கள். ஈமான் கொண்டவர்கள், நல்ல செயல்கள் செய்யும் விசுவாசிகளை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு வழிநடத்துவான். சொர்க்கத்தின் வசனங்கள். சுபஹானல்லாஹும்ம சலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதனின் நிலை. துன்பத்தில் அல்லாஹ்வை அழைக்கிறான். நிம்மதி வந்தால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். நன்மைக்கும் தீமைக்கும் பலன். நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் அல்லாஹ்வின் முகத்தை காணும் சிறப்பும் உண்டு. தீமை செய்தவர்களுக்கு சமமான தண்டனையும் அவமானமும் இருக்கு. குர்ஆன். இதய நோய்களுக்கு நிவாரணம், வழிகாட்டுதல், விசுவாசிகளுக்கு அருள். நபிமார்களின் வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதை, பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மற்றும் ஃபிர்அவுன் பற்றிய நிகழ்வுகள். பரோவான் மூழ்கும் போது ஈமான் கூறினான், ஆனால் அது ஏற்கப்படவில்லை. அவனது உடல் பிற தலைமுறைக்கு ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அவரை நிராகரித்தனர். பின்பு யூனுஸ் அவர்களின் மக்கள் நம்பிக்கை கொண்டு தௌபா செய்தனர். தண்டனை நீக்கப்பட்டது. சூரா ஹுத் ஆரம்பமாகிறது.
இந்த குர்ஆன் தெளிவாக விளக்கப்பட்ட ஞானமிக்க அல்லாஹ்வால் அருளப்பட்ட புத்தகமாகும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம். அவரிடமிருந்து மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யுங்கள். அவர் உங்கள் உள்ளங்களில் இரகசியங்களையும் அறிவார். ஜூஸ் 11 முடிவுரை. இந்த ஜூஸ் நமக்கு கற்பிப்பது உண்மையான ஈமான், நயவஞ்சகத்தை தவிர்த்தல், மனமாறி தௌபா, நபிமார்களின் வரலாற்றிலிருந்து பாடம், உறுதியான நிலைத்தன்மை. அல்லாஹ் நம்மை அவனுடைய வசனங்களை கேட்டு ஈமானை அதிகரிப்பவர்களாக ஆக்குவானாக. ஆமீன்.